வணக்கம். நாங்கள் இன்று காண இருப்பது வரலட்சுமி விரத பூஜையை பற்றி. வரலட்சுமி பூஜையானது செல்வத்திற்கும் செழிப்பத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யவே இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதன் மூலம் பெண்கள் கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் தாலி பாக்கியத்துக்காகவும் குடும்பத்தில் செல்வம் மகிழ்ச்சி பெருகவும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக கருதப்படுகின்றது. கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த வரலட்சுமி பூஜையை செய்கிறார்கள். இதன்போது பக்தர்கள் அஷ்டலட்சுமி வழிபாடும் செய்யலாம். இவர்கள் செல்வத்தின் 8 அம்சங்களை தருபவர்களாகவும் விளங்கப்படுகிறார். ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை அனுஷ்டிக்கப்படுகின்றது. பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மாவிலை தோரணம் கட்டி கலசம் வைத்து மகாலட்சுமியை வழிபடுகிறார்கள். இந்த பூஜையின் போது கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்வது சிறப்பாகும். மகாலட்சுமி விஷ்ணுவின் துணைவியான மகார லட்சுமியாக விளங்கப்படுகின்றபடியால் விரதங்களை அள்ளி தருவதால் வரலட்சுமி என்றும் அழைக்கப்படுகின்றார். திருமணமான சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். பூஜை செய்வது எப்படி? கலசத்தை மகாலட்சுமி போன்ற அலங்காரம் செய்து கும்பம் வைத்து கும்பத்தில் தேங்காயை, அம்மன் முகம், கிரேகடம் வைக்க வேண்டும். ஆடி அணிகலன் வைக்க வேண்டும். மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சூடி அலங்கரிக்க வேண்டும். பின்பு வீட்டு முன் வாசலில் கற்பூரம் ஆராத்தி காட்டி லட்சுமியை கலசத்திற்கு எழுந்தருளச் செய்ய வேண்டும். பூஜையின் போது லட்சுமி மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும். பஞ்சமுக விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு, அவல், பொங்கல், சுண்டல் உணவுப் பொருட்களை படைக்க வேண்டும். நோன்பு கயிற்றை சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். லட்சுமியின் 108 போற்றிகளை சொல்லலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்வது சிறப்பாகும். அல்லது மனதார வேண்டிக் கொள்ளலாம். இதனை சாதாரணமாக கலசம் வைத்தும் மந்திரங்கள் சொல்லியும் பூஜைகளை செய்யலாம். இந்த பூஜையை எளிமையாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு லட்சுமியின் படத்தை வைத்தோ அல்லது விளக்கை லட்சுமியாக வைத்தோ வழிபடலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்தும் வழிபடலாம். முடியாதவர்கள் மற்றவர்களின் வீட்டில் நடக்கும் பூஜையிலும் கலந்து கொள்வது சிறப்பு அம்சத்தை தரும். இந்த பூஜைக்கான நேரம் 7ஆம் தேதி மாலை 6 மணி தொடக்கம் 8 மணி வரையிலும் இந்த பூஜையை அனுஷ்டிக்கலாம். அல்லது 8ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7:20 மணி வரையிலும் பூஜைக்கு உகந்த நேரமாகும். காலை 8ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் இந்த பூஜையை அனுஷ்டிக்கலாம். அல்லது மாலை 6 மணிக்கு மேலும் இந்த பூஜையை அனுஷ்டிப்பது சிறப்பம்சமாகும். இந்த பூஜையிலே பலவிதமான உணவுப் பொருட்கள், அதாவது லட்சுமி தேவிக்கு பிரதானமாக படைக்கப்படும் உணவுப் பொருட்களையும் இந்த வேளையிலே நாங்கள் படைப்பது சிறப்பம்சத்தை தருவதாகும். அதே நேரத்தில் சுமங்கலி பெண்கள், நீண்ட காலமாக திருமண தடைகள் ஏற்படும் பெண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது சிறப்பம்சத்தை தரும். அதாவது நாங்கள் இந்த இடத்திலே சரடு கட்டி கொள்ளும் பொழுது மனதார வேண்டி ஒவ்வொரு வியாபார ஸ்தலங்களிலும் இந்த அஷ்டலட்சுமி புத்தகங்கள் கிடைக்கின்றன. அதில் நாங்கள் ஒரு பஞ்சமுக விளக்கை வைத்தும் மனதார வேண்டி இந்த லக்ஷ்மியின் ஸ்தோத்திரத்தை நாங்கள் சொல்லும் பொழுது இதற்கான முழு பலன்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. எங்களுடைய ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் லட்சுமி தேவியின் அருள் முழுமையாக கிடைப்பதற்கு இந்த வரலட்சுமி விரதம் எங்களுக்கு ஏற்புடையதாக காணப்படுகின்றது. எனவே இந்த ஒவ்வொருவரின் பூஜைகளிலும் இந்த நாளில் நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது பல வகையான வெற்றிகளையும் தருகின்றது. எனவே சிறுவர்கள் முதல் கன்னி பெண்கள் முதல் சுமங்கலி பெண்கள் வரை வயதானவர்கள் வரை இந்த பூஜையில் கலந்து கனகதாரா ஸ்தோத்திரங்களையும் கூறியும் லட்சுமி ஸ்தோத்திரங்களை கூறியும் அல்லது இந்த பூஜையில் நடக்கும் இடத்தில் நாங்கள் கலந்து கொள்வதாலும் எங்களுடைய வீட்டிற்கும் எங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த லட்சுமியின் அனுஷ்டான ஆசீர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கான
ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே லக்ஷ்மி விரதத்தை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.